கல்கியின் பொன்னியின் செல்வன் முதல் பாகம். வேலக்கார படை 22ஆம் அத்தியாயம். முதலில் பல்லக்கின் வெளிப்புற திரை பனைமரச் சின்னம் உடைய துணி திரை விலகியது. பின்னர் உள்ளிருந்த பட்டுத்திரையும் நகரத் தொடங்கியது. முன்னொரு தடவை வல்லவரையன் பார்த்தது போன்ற பொன்வண்ண கையும் தெரிந்தது. வந்தியத்தேவன் இனி தான் குதிரை மேலிருப்பது தகாது என்று எண்ணி ஒரு நொடியில் கீழே குதித்தான். சிவிகையின் அருகில் ஓடி வந்து, இளவரசே, இளவரசே, பல்லக்கை சுமக்கும் ஆட்கள் என்று சொல்லிக்கொண்டே அண்ணாந்து பார்த்தான். மீண்டும் உற்று பார்த்தான். கண்ணிமைகளை மூடி திறந்து மேலும் பார்த்தான். பார்த்த கண்கள் கூசின. பேசிய குழறியது. தொண்டையில் திடீரென்று ஈரம் பற்றியது. இல்லை இல்லை, தாங்கள் பழுவூர் இளவரசி, பழுவூர் இளவரசி, உங்கள் ஆட்களின் குதிரை என் பல்லக்கை இடித்தது என்று உளறி கொட்டினான். இதெல்லாம் கண்மூடி திறக்கும் நேரத்திற்குள் நடந்தது. பல்லக்கின் முன்னும் பின்னும் சென்ற வேல்வீரர்கள் ஓடி வந்து வல்லவரையனை சூழ்ந்து கொண்டார்கள். அப்படி அவர்கள் சூழ்ந்து கொண்டார்கள் என்பது வல்லவரையனுக்கும் தெரிந்தது. அவனுடைய கையும் இயல்பாக உறைவாளிடம் சென்றது. ஆனால் கண்களை மட்டும் பல்லக்கின் பட்டுத்திரையின் மத்தியில் ஒளிர்ந்த மோகனாங்கியின் சந்திர பிம்ப வதனத்தினின்றும் அவனால் அகற்ற முடியவில்லை. ஆம், வல்லவரையன் எதிர்பார்த்ததற்கு மாறாக இப்போது அப்பல்லக்கில் அவன் கண்டது ஒரு நிஜமான பெண்ணின் வடிவம்தான். பெண் என்றாலும் எப்படிப்பட்ட பெண்? பார்த்தவர்களை பைத்தியமாக அடிக்கக்கூடிய இத்தகைய பெண் அழகு இவ்வுலகில் இருக்கக்கூடும் என்று வந்தியத்தேவன் எண்ணியதே இல்லை. நல்ல வேளையாக அதே நிமிஷத்தில் வந்தியத்தேவனுடைய மூளை நரம்பு ஒன்று அசைந்தது. அதிசயமான ஒரு எண்ணம் அவன் உள்ளத்தில் உதயமாயிற்று. அதை உபயோகித்துக் கொள்ள தீர்மானித்தான். ஒரு பெரு முயற்சி செய்து தொண்டையை கனைத்து நாவிற்கு பேசும் சக்தியை வரவழைத்துக் கொண்டு, மன்னிக்க வேண்டும், தாங்கள் பழுவூர் இளையராணிதானே? தங்களை பார்ப்பதற்காகத்தான் இத்தனை தூரம் வந்தேன் என்றான். பழுவூர் இளையராணியின் பால்வடியும் முகத்தில் இளநகை அரும்பியது. அதுகாரும் குவிந்திருந்த தாமரை மொட்டு சிறிது விரிந்து உள்ளே பதிந்திருந்த வெண்முத்து வரிசையை லேசாக புலப்படுத்தியது. அந்த புன்முறுவலின் காந்தி நமது இளம் வீரனை திக்குமுக்காடி திணறச் செய்தது. அவன் அருகில் வந்து நின்ற வீரர்கள் தங்கள் எஜமானியின் கட்டளைக்கு எதிர்பார்த்து காத்திருந்ததாக தோன்றியது. அந்த பெண்ணரசி கையினால் ஒரு சமிஞ்ஞை செய்யவே அவர்கள் உடனே அகன்று போய் சற்று தூரத்தில் விலகி நின்றார்கள். 2 வீரர்கள் பல்லக்கின் மீது மோதிக்கொண்டு நின்ற குதிரையை பிடித்து கொண்டார்கள். பல்லக்கில் இருந்த பெண்ணரசி வந்தியத்தேவனை நோக்கினாள். வந்தியத்தேவனுடைய நெஞ்சில் 2 கூரிய வேல்முனைகள் பாய்ந்தன. ஆமாம், நான் பழுவூர் இளையராணிதான் என்றாள் அப்பெண்மணி. இவளுடைய குரலில் அத்தகைய போதை தரும் பொருள் என்ன கலந்திருக்க முடியும்? ஏன் இக்குரலை கேட்டு நமது தலை இவ்விதம் கிறுகிறுக்க வேண்டும்? சற்று முன்னால் நீ என்ன சொன்னாய்? ஏதோ முறையிட்டாயே சிவிகை சுமக்கும் ஆட்களை பற்றி. காசிப்பட்டின் மென்மையும் கல்லின் போதையும் காட்டுத்தேனின் இனிப்பும் கார்காலத்து மின்னலின் ஜொலிப்பும் ஒரு பெண் குரலில் கலந்திருக்க முடியுமா? அவ்விதம் இதோ கலந்திருக்கின்றனவே. பல்லக்கை கொண்டு வந்து அவர்கள் உன் குதிரை மீது மோதினார்கள் என்றா சொன்னாய்? பழுவூர் ராணியின் பவள இதழ்களில் தவழ்ந்த பரிகாச புன்னகை அந்த வேடிக்கையை அவள் நன்கு ரசித்ததாக காட்டியது. இதனால் வந்தியத்தேவன் சிறிது துணிச்சலடைந்தான். ஆம் மகாராணி, இவர்கள் அப்படித்தான் செய்தார்கள். என் குதிரை மிரண்டு விட்டது என்றான். நீயும் மிரண்டு போய்தான் இருக்கிறாய். துர்க்கையம்மன் கோயில் பூசாரியிடம் போய் வேப்பிலை அடிக்கச் சொல்லு, பயம் தெளியட்டும். இதற்குள் வந்தியத்தேவனுடைய பயம் நன்கு தெளிந்து விட்டது. அவனுக்கு சிரிப்பு கூட வந்துவிட்டது. பழுவூர் ராணியின் முகபாவம் இப்போது மாறிவிட்டது. குறு நகையின் நிலவு கோப கனலாயிற்று. வேடிக்கை அப்புறம் இருக்கட்டும், உண்மையை சொல். எதற்காக பல்லக்கின் மேல் குதிரையை கொண்டு வந்து மோதி நிறுத்தினாய்? இதற்கு தக்க மறுமொழி சொல்லித்தான் ஆக வேண்டும். சொல்லாவிட்டால்... நல்ல வேளையாக ஏற்கனவே அந்த மறுமொழி வந்தியத்தேவன் உள்ளத்தில் உதயமாயிருந்தது. சற்று தனிந்த குரலில், பிறர் கேட்கக்கூடாது என்று வேண்டுமென்றே தனித்த அந்தரங்கம் பேசும் குரலில், தேவி, நந்தினி தேவி, ஆழ்வார்க்கடியான், அவன்தான் திருமலையப்பன் தங்களை சந்திக்கும்படி சொன்னான். அதற்காகவே இந்த சூழ்ச்சி செய்தேன், மன்னிக்க வேண்டும் என்றான். இவ்விதம் சொல்லிக்கொண்டே பழுவூர் ராணியின் முகத்தை வந்தியத்தேவன் கூர்ந்து கவனித்தான்.
தன்னுடைய மறுமொழியினால் என்ன பயன் விளையப் போகிறதோ என்னும் ஆவலுடன் பார்த்தான். கனி மரத்தின் மேல் கல் எறிவது போன்ற காரியம்தான். கனி விழுமா, காய் விழுமா, எரிந்த கல் திரும்பி விழுமா, அல்லது எதிர்பாராத இடி ஏதாவது விழுமா? பழுவூர் ராணியின் கரிய புருவங்கள் சிறிது மேலே சென்றன. கண்களில் வியப்பும் ஐயமும் தோன்றின. மறுகணத்தில் அந்த பெண்ணரசி ஒரு முடிவுக்கு வந்துவிட்டாள். சரி, நடுச்சாலையில் நின்று பேசுவது உசிதமல்ல. நாளைக்கு நாம் அரண்மனைக்கு வா, எல்லா விஷயமும் அங்கே விவரமாக சொல்லிக் கொள்ளலாம் என்றாள். வந்தியத்தேவனுடைய உள்ளம் பூரித்தது. நினைத்த காரியம் வெற்றி பெற்றுவிடும் போலே காண்கிறது. ஆனால் முக்கால் கிணறு தாண்டி பயனில்லை. மற்ற கார்பங்கு கிணற்றையும் தாண்டியாக வேண்டும். தேவி, தேவி, கோட்டைக்குள் என்னை விடமாட்டார்களே, அரண்மனைக்குள்ளும் விடமாட்டார்களே, என்ன செய்வது என்று பரபரப்புடன் சொன்னான். பழுவூர் ராணி உடனே பல்லக்கில் தன் அருகில் கிடந்த ஒரு பட்டுப்பையை திறந்து அதற்குள்ளிருந்து ஒரு தந்த மோதிரத்தை எடுத்தாள். இதை காட்டினால் கோட்டைக்குள்ளும் விடுவார்கள், நாம் அரண்மனைக்குள்ளும் விடுவார்கள் என்று சொல்லிக்கொண்டே கொடுத்தாள். வந்தியத்தேவன் அதை ஆவலுடன் வாங்கிக் கொண்டான். ஒரு கணம் பணம் இலச்சினை பொறித்த அந்த தந்த மோதிரத்தை பார்த்தான். மறுபடி நிமிர்ந்து ராணிக்கு வந்தனம் கூற எண்ணிய போது பல்லக்கின் திரைகள் மூடிக்கொண்டிருந்தன. ஆகா, பூரண சந்திரனை ராகு கவ்வும் போது சிறிது சிறிதாக கவ்வுகிறது. ஆனால் இந்த பல்லக்கின் திரைகள் அந்த பேசும் நிலா மதியத்தை ஒரு நொடியில் கபலீகரம் செய்துவிட்டனவே. இனியாவது என்னை பின்தொடர்ந்து வராதே, அபாயம் நேரும், நின்று மெதுவாக வா என்று பல்லக்கு திரைக்குள் இருந்து பட்டு போன்ற குரல் கேட்டது. பிறகு பல்லக்கு நகர்ந்தது. வீரர்கள் முன்போலவே அதன் முன்னும் பின்னும் சென்றார்கள். வந்தியத்தேவன் குதிரையின் தலைக்கயிற்றை பிடித்துக் கொண்டு சாலையோரமாக ஒதுங்கி நின்றான். பழுவூர் ஆள்களில் தன்னை அணுகி வந்து பேசியவன் 2-3 தடவை திரும்பி திரும்பி பார்த்ததை அவனுடைய கண்கள் கவனித்து உள்மனத்துக்கு செய்தி அனுப்பின. ஆம், அவனுடைய வெளிமனம் பல்லக்கில் இருந்த பழுவூர் ராணியின் மோகன வடிவத்தை சுற்றி சுற்றி வந்து கொண்டிருந்தது. இத்தனை நேரம் கண்டது கேட்டது எல்லாம் உண்மைதானா, அல்லது ஒரு மாய மனோகர கனவா? இப்படியும் ஒரு அழகி, ஒரு சௌந்தரிய வடிவம் இந்த பூவுலகில் காண முடியுமா? ரம்பை, ஊர்வசி, மேனகை என்றெல்லாம் தேவமாதர்கள் இருப்பதாக புராணங்களில் சொல்வதுண்டு. அவர்களுடைய அழகு முற்றும் துறந்த முனிவர்களின் தவத்தையும் பங்கம் செய்ததாக கேட்டதுண்டு. ஆனால் இந்த உலகத்தில் பெரிய பழுவேட்டரையர் இந்த மோகினியின் காலடியில் அடிமை பூண்டு கிடப்பதாக நாடு நகரங்களில் பேசுவதெல்லாம் உண்மையாகவே இருக்கலாம். இருந்தால் அதில் வியப்பு ஒன்றும் இராது. நரை திரை மூப்பு கண்டவரும் தேகமெல்லாம் போர்க்காயங்களுடன் கடூரமான தோற்றம் கொண்டவருமான பழுவேட்டரையர் எங்கே? சுகுமாரியும் கட்டழகியுமான இந்த இளம் மங்கை எங்கே? இவளுடைய ஒரு புன்னகையை பெறுவதற்காக அந்த கிழவர் என்ன காரியம்தான் செய்ய மாட்டார்? வெகு நேரம் சாலை ஓரத்தில் நின்று இவ்விதம் சிந்தனைகளில் ஆழ்ந்திருந்த பிறகு வந்தியத்தேவன் குதிரை மேல் ஏறிக்கொண்டு மெல்ல மெல்ல அதை தஞ்சை கோட்டையை நோக்கி செலுத்தினான். சூரியன் அஸ்தமிக்கும் நேரத்தில் பிரதான கோட்டை வாசலை அடைந்தான். கோட்டைக்கு சற்று தூரத்திலேயே நகரம் ஆரம்பமாகியிருந்தது. விதவிதமான பண்டங்கள் விற்கும் கடைவீதிகளும் பல வகை தொழில்களில் ஈடுபட்ட மக்கள் வாழும் தெருக்களும் கோட்டையை சுற்றி அடுக்கடுக்காக அமைந்திருந்தன. வீதிகளில் போவோரும் வருவோரும், பண்டங்கள் வாங்குவோரும், விலை கூறுவோரும், மாடு பூட்டிய வண்டிகளும் குதிரை பூட்டிய ரதங்களும் நிறைந்து எங்கும் ஒரே கலகலப்பாயிருந்தது. அந்த வீதிகளுக்குள்ளே புகுந்து சென்று சோழ நாட்டு புதிய தலைநகரத்தில் வாழும் மக்களையும் அவர்கள் வாழும் விதத்தையும் பார்க்க வந்தியத்தேவனுக்கு மிக்க ஆவலாயிருந்தது. ஆனால் அதற்கெல்லாம் இப்போது அவகாசம் இல்லை. வந்த காரியத்தை முதலில் பார்க்க வேண்டும். வேடிக்கை பார்ப்பதெல்லாம் பிற்பாடு வைத்துக் கொள்ள வேண்டும். இந்த தீர்மானத்துடன் வந்தியத்தேவன் தஞ்சை நகரின் பிரதான வாசலை அணுகினான். கோட்டை வாசலில் பிரம்மாண்டமான கதவுகள் அச்சமயம் சாத்தியிருந்தன. வாசலில் நின்ற காவலர்கள் மக்களை ஒதுங்கச் செய்து வீதி ஓரங்களில் நிற்கும்படி செய்து கொண்டிருந்தார்கள். மக்களும் ஒதுங்கி நின்றார்கள். ஆம், அவரவர்கள் தங்கள் அலுவல்களை பார்த்து கொண்டு போவதற்கு பதிலாக ஏதோ ஊர்வலம் அல்லது பவனி பார்ப்பதற்காக காத்திருப்பவர்களைப் போல் நின்றார்கள். ஆண்கள், பெண்கள், குழந்தைகள், வயோதிகர் எல்லாருமே ஆவலுடன் நின்றார்கள். கோட்டை வாசலுக்கு முன்னால் சிறிது தூரம் வரை வெறுமையாகவே இருந்தது. வாசலண்டை காவலர்கள் மட்டும் நின்றார்கள். விஷயம் என்னவென்று தெரிந்து கொள்ள வந்தியத்தேவன் ஆவல் கொண்டான். எல்லாரும் ஒதுங்கி நிற்கும்போது
தான் மட்டும் கோட்டை வாசல் காப்பாளரிடம் சென்று முட்டிக்கொள்ள அவன் விரும்பவில்லை. அதிலிருந்து வீண் வாதமும் சண்டையும் மூளலாம். இப்போது தனக்கு காரியம் முக்கியமே தவிர வீரியம் பெரிது அல்ல. வீண் சண்டைகளில் இறங்க இது தருணம் அல்ல. எனவே வந்தியத்தேவன் கோட்டை வாசலை கவனிக்கக்கூடிய இடத்தில் வீதி ஓரத்தில் ஒதுங்கி நின்றான். பக்கத்தில் கம் என்று மலரின் மனம் வீசியது. திரும்பி பார்த்தான். ஒரு வாலிபன் திருநீறு, ருதிராட்சம் முதலிய சிவச்சின்னங்கள் தரித்தவன் 2 கைகளிலும் 2 பூக்கூடைகளுடன் நிற்பதை கண்டான். தம்பி, எல்லோரும் எதற்காக வீதி ஓரம் ஒதுங்கி நிற்கிறார்கள்? ஏதாவது ஊர்வலம் கிர்வலம் வரப்போகிறதா என்று கேட்டான். தாங்கள் இந்த பக்கத்து மனிதர் இல்லையா ஐயா? இல்லை, நான் தொண்டை நாட்டைச் சேர்ந்தவன். அதனால்தான் கேட்கிறீர்கள். நீங்களும் குதிரை மேலிருந்து இறங்கி கீழே நிற்பது நல்லது. வாலிபனோடு பேசுவதற்கு சௌகரியமாயிருக்கட்டும் என்று வந்தியத்தேவன் குதிரை மீதிருந்து குதித்தான். தம்பி, எதற்காக என்னை இறங்கச் சொன்னாய் என்று கேட்டான். இப்போது வேளக்கார படை அரசரை தரிசனம் செய்துவிட்டு கோட்டைக்குள்ளிருந்து வரப்போகிறது. அதற்காகத்தான் இத்தனை ஜனங்களும் ஒதுங்கி நிற்கிறார்கள். வேடிக்கை பார்க்கத்தானே? ஆமாம். நான் குதிரை மேல் உட்கார்ந்து கொண்டு பார்த்தால் என்ன? பார்க்கலாம். ஆனால் வேளக்கார படை வீரர்கள் உங்களை பார்த்துவிட்டால் ஆபத்து. என்ன ஆபத்து? குதிரையை கொண்டு போய் விடுவார்களா? குதிரையையும் கொண்டு போவார்கள், ஆட்களையே கொண்டு போய் விடுவார்கள். பொல்லாதவர்கள். குதிரையையும் ஆலயம் கொண்டு போனால் சும்மா விட்டு விடுவார்களா? விடாமல் என்ன செய்வது? வேளக்கார படையார் வைத்ததே இந்த நகரில் சட்டம். அவர்களை கேள்வி கேட்பார் கிடையாது. பழுவேட்டரையர்கள் கூட வேளக்கார படை விஷயத்தில் தலையிடுவது கிடையாது. இச்சமயத்தில் கோட்டைக்கு உட்புறத்தில் பெரிய ஆர்ப்பாட்ட ஆரவாரங்கள் கேட்டன. நகரா முழங்கும் சத்தம், பறைகள் கொட்டும் சத்தம், கொம்புகள் ஊதும் சத்தம் இவற்றுடன் பல நூறு மனித குரல்களிலிருந்து எழுந்த வாழ்த்தொழிகளும் கலந்து எதிரொலி செய்தன. வேளக்கார வீரர் படைகளை பற்றி வந்தியத்தேவன் நன்கு அறிந்திருந்தான். பழந்தமிழ்நாட்டில், முக்கியமாக சோழ நாட்டில் இது முக்கிய ஸ்தாபனமாக இருந்து வந்தது. வேளக்காரர் என்பவர் அவ்வப்போது அரசு புரிந்த மன்னர்களுக்கு மெய்காப்பாளர் போன்றவர். ஆனால் மற்ற சாதாரண மெய்காப்பாளருக்கும் இவருக்கும் ஒரு வித்தியாசம் உண்டு. இவர்கள் எங்கள் உயிரை கொடுத்தாவது அரசரின் உயிரை பாதுகாப்போம் என்று சபதம் செய்தவர்கள். தங்கள் அஜாக்கிரதையினாலோ தங்களை மீறியோ அரசர் உயிருக்கு அபாயம் நேர்ந்துவிட்டால் துர்க்கை சந்நிதியில் தங்களுடைய தலையை தங்கள் கையினாலேயே வெட்டி கொண்டு பலியாவதாக சபதம் எடுத்துக்கொண்டவர்கள். அத்தகைய கடூர சபதம் எடுத்துக்கொண்ட வீரர்களுக்கு மற்றவர்களுக்கு இல்லாத சில சலுகைகள் இருப்பது இயல்புதானே. கோட்டை வாசலின் கதவுகள் இரண்டும் படார் படார் என்று திறந்து கொண்டன. முதலில் 2 குதிரை வீரர்கள் வந்தார்கள். அவர்கள் தங்களது வலக்கையில் உயர பறந்த கொடி பிடித்துக் கொண்டிருந்தார்கள். அந்த கொடியின் தோற்றம் விசித்திரமாக இருந்தது. செந்நிறமான அக்கொடியின் மேலே புலியும், புலிக்கு அடியில் கிரீடமும் சித்தரிக்கப்பட்டிருந்தன. கிரீடத்துக்கு அடியில் ஒரு பலிபீடமும், கழுத்து அறுபட்ட ஒரு தலையும், ஒரு பெரிய பலி கத்தியும் காட்சி அளித்தன. கொடியை பார்க்க சிறிது பயங்கரமாகவே இருந்தது. கொடி தாங்கிய குதிரை வீரர்களுக்கு பின்னால் ஒரு பெரிய ரிஷபம் 2 பேரிகைகளை சுமந்து கொண்டு வந்தது. 2 ஆட்கள் நின்று பேரிகைகளை முழங்கினார்கள். ரிஷபத்துக்கு பின்னால் சுமார் 50 வீரர்கள் சிறுபறை, பெரும்பறை, தம்பட்டம் ஆகியவற்றை முழங்கி கொண்டு வந்தார்கள். அவர்களை தொடர்ந்து இன்னும் 50 பேர் நீண்டு வளைந்த கொம்புகளை பாம் 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 என்று ஊதிக்கொண்டு வந்தார்கள். அவர்களுக்கு பின்னால் வந்த வீரர்கள் 1000 பேர் இருக்கலாம். அவர்களில் பெரும்பாலோர் பின்வரும் வாழ்த்தொலிகளை இடிமுழக்க குரலில் எழுப்பிக் கொண்டு வந்தார்கள். பராந்தக சோழ பூமண்டல சக்கரவர்த்தி வாழ்க, வாழ்க வாழ்க! சுந்தர சோழ மன்னர் வாழ்க, வாழ்க வாழ்க! கோழி வேந்தர் வாழ்க, வாழ்க வாழ்க! தஞ்சையர் கோன் வாழ்க, வாழ்க வாழ்க! வீரபாண்டியனை சுரமிறக்கிய பெருமான் வாழ்க, வாழ்க வாழ்க! மதுரையும் ஈழமும் தொண்டை மண்டலமும் கொண்ட கோ ராஜகேசரி வாழ்க, வாழ்க வாழ்க! கரிகால் வலவன் திருக்குளம் நீடூழி வாழ்க, வாழ்க வாழ்க! துர்க்கை மாகாளி பராத்வரி பராசக்தி வெல்க, வெல்க வெல்க! வீர புலிக்கொடி பாரெல்லாம் பறந்து வெல்க, வெல்க வெல்க! வெற்றிவேல், வீரவேல்! நூற்றுக்கணக்கான வலிவுள்ள குரல்களிலிருந்து எழுந்த மேற்படி கோஷங்கள் கேட்போரை மெய்சிலிருக்கச் செய்தன. கோட்டை வாசலின் வழியாக வந்தபோது அந்த கோஷங்கள் உண்டாக்கிய பிரதித்வனிகளும் சேர்ந்து கொண்டன.
வீதி ஓரங்களில் நின்ற மக்களில் பலரும் கோஷத்தில் கலந்து கொண்டார்கள். இவ்விதம் தமிழ்நாட்டின் தெய்வமான முருகனுக்கு வேலக்காரன் என்று ஒரு பெயர் உண்டு என்பதை வாசகர்கள் அறிந்திருக்கலாம். பக்தர்களை காப்பாற்றுவதாக சபதம் பூண்ட தெய்வம் என்பதால் முருகனுக்கு அப்பெயர் வந்தது என்று அறிஞர்கள் கருதுகிறார்கள். வேலக்கார படை வீரர்கள் தஞ்சை கோட்டை வாசல் வழியாக வெளிவரத் தொடங்கி வீதி வழியாக சென்று தூரத்தில் மறையும் வரையில் ஒரே அல்லோல கல்லோலமாக இருந்தது. கல்கியின் பொன்னியின் செல்வன் முதல் பாகம் 23ஆம் அத்தியாயம். அமுதனின் அன்னை. வேலக்கார வீரர் படை பெரிய கடை வீதியின் வழியாக போயிற்று. படையின் கடைசியில் சென்ற சில வீரர்கள் கடை தெருவில் சில திருவிளையாடல்களை புரிந்தார்கள். ஒருவன் ஒரு பட்சணக்கிடையில் புகுந்து ஒரு கூடை நிறைய அதிரசத்தை எடுத்து கொண்டு வந்து மற்ற வீரர்களுக்கு விநியோகித்தான். பிறகு வெறும் கூடையை கடைக்காரனுடைய தலையிலே கவிழ்த்தபோது வீரர்களும் வீதியில் சென்றவர்களும் ஹஹஹா என்று இறைந்து சிரித்தார்கள். இன்னொரு வீரன் வழியில் எதிர்பட்ட ஒரு மூதாட்டியின் கையில் இருந்த பூக்கூடையை பிடுங்கினான். பூவையெல்லாம் வாரி இறைத்து கொண்டே பூமாரி பொழிகிறதடா என்றான். அவன் வாரி வீசிய பூக்களை பிடிக்க முயன்ற வீரர்கள் குதித்தும் சிரித்தும் கொம்மாளம் அடித்தார்கள். எதிரில் வந்த ஒரு மாட்டு வண்டியை இன்னொரு வீரன் நிறுத்தி மாட்டை வண்டியிலிருந்து பூட்டு அவிழ்த்து விரட்டி அடித்தான். மாடு மிரண்டு மக்கள் கூட்டத்திலேயே புகுந்து சிலரை தள்ளி கொண்டு ஓடியது. மீண்டும் ஒரே கோலாகல சிரிப்புதான். இதையெல்லாம் பார்த்து கொண்டிருந்த வந்தியத்தேவன், ஆஹா, பழுவேட்டரையரின் வீரர்களைப் போல இவர்களும் விளையாடுகிறார்கள். இவர்களுடைய விளையாட்டு மற்றவர்களுக்கு வினையாக இருக்கிறது. நல்ல வேலை, இவர்களுடைய பார்வை நம்மீது விடாமல் ஒதுங்கி நின்றோம். இல்லாவிடில் ஒரு சண்டை ஏற்பட்டிருக்கும், வந்த காரியம் கெட்டு போயிருக்கும் என்று எண்ணிக்கொண்டான். ஆனால் ஒரே ஒரு வித்தியாசமும் அவனுக்கு புலனாயிற்று. வேலக்கார படை வீரர்களின் விளையாடல்களை இங்குள்ள ஜனங்கள் அவ்வளவாக வெறுக்கவில்லை. அவர்களுடைய கொம்மாளத்தில் ஜனங்களும் சேர்ந்து சிரித்து குதூகலித்தார்கள். அதை பற்றி கேட்கலாம் என்று திரும்பி பார்த்தபோது பூக்குடலைகளுடன் என்ற சிறுவனை வந்தியத்தேவன் காணவில்லை. கூட்டத்திலும் கோலாகலத்திலும் அந்த வாலிபன் எங்கேயோ போய்விட்டான். ஒருவேளை அவனுடைய வேலையை பார்க்க போயிருக்கக்கூடும். வேலக்கார படை மாலையில் கோட்டையிலிருந்து வெளியேறிய பிறகு மற்ற யாரையும் உள்ளே விடுவதில்லை என்று வந்தியத்தேவன் அறிந்து கொண்டான். இரவு பகல் எந்த நேரத்திலும் கோட்டைக்குள் பிரவேசிக்கும் உரிமை பெற்றவர்கள் அரச குடும்பத்தைச் சேர்ந்தவர்களும் அமைச்சர்களும் தண்டநாயகர்களும் தான். பழுவேட்டரையரின் குடும்பத்தாருக்கும் அவ்வுரிமை உண்டு என்று வந்தியத்தேவன் தெரிந்து கொண்டான். எனவே ராத்திரியே கோட்டைக்குள் போக வேண்டும் என்ற உத்தேசம் அவனுக்கு மாறிவிட்டது. தன்னிடம் இருந்த லட்சினை மோதிரத்தை காட்டி சோதனை செய்ய வந்தியத்தேவன் விரும்பவில்லை. அதைவிட இரவு கோட்டைக்கு வெளியிலேயே தங்கி நகரை சுற்றி பார்த்துவிட்டு நாளை உதயத்திற்கு பிறகு கோட்டைக்குள் செல்வதே நல்லது. ராத்திரியில் அப்படியே கோட்டைக்குள் பிரவேசித்தாலும் அரசரை தரிசித்து ஓலை கொடுப்பது இயலாத காரியமே அல்லவா? கோட்டை மதிலை சுற்றிலும் இருந்த வீதிகளின் வழியாக வந்தியத்தேவன் வேடிக்கை பார்த்து கொண்டே மெதுவாக சென்றான். அன்று பலகாத தூரம் பிரயாணம் செய்திருந்த அவனுடைய குதிரை மிக களைத்திருந்தது. சீக்கிரத்தில் அதற்கு ஓய்வு கொடுக்க வேண்டியதுதான். இல்லாவிடில் நாளைக்கு அவசியம் ஏற்படும் போது இக்குதிரையினால் பயனில்லாமல் போய்விடும். வசதியாக தங்குவதற்கு ஓரிடம் விரைவில் கண்டுபிடித்தாக வேண்டும். தஞ்சைபுரி அப்போது புதிதாக பல்கி பெருகி பறந்து வளர்ந்து கொண்டிருந்த நகரம். அதிலும் அப்போது மாலை நேரம் நூற்றுக்கணக்கான வீதி விளக்குகள் ஏற்றப்பட்டு ஒளி வீச தொடங்கி இருந்தன. வீதிகளெல்லாம் ஜே ஜே என்று ஒரே ஜனக்கூட்டம். வெளியூர்களிலிருந்து பல அலுவல்களின் நிமித்தமாக வந்தவர்கள் அங்கும் இங்கும் சென்று கொண்டிருந்தார்கள். அவர்களில் சோழ நாட்டு பட்டணங்களிலிருந்தும் கிராமங்களிலிருந்தும் வந்தவர்களும் இருந்தார்கள். புதிதாக சோழ சாம்ராஜ்யத்துக்கு உட்பட்டிருந்த நாடுகளிலிருந்து வந்தவர்களும் காணப்பட்டார்கள். பொருணை நதியிலிருந்து பாலாற்றங்கரை வரையிலும் கீழ கடற்கரையிலிருந்து மேற்கு கடற்கரை வரையிலும் பறந்திருந்த தேசங்களிலிருந்து தலைநகருக்கு பலர் வந்திருந்தார்கள். விந்திய மலைக்கு வடக்கே இருந்து வந்தவர்களும் கடல் கடந்த நாடுகளிலிருந்து வந்தவர்களும் கூட சிலர் அம்மாநகரின் வீதிகளில் ஆங்காங்கே தோன்றினார்கள். ஆப்பம், அதிரசம் முதலிய தின்பண்டங்கள் விற்ற கடைகளில் மக்கள் ஈ மொய்ப்பது போல் மொய்த்து அப்பண்டங்களை வாங்கி கொண்டிருந்தார்கள். வாழைப்பழங்களும் வேறு பலவித கனிகளும் மலைமலையாக குவிந்து கிடந்தன. பூக்கடைகளை பற்றியோ சொல்ல வேண்டியதில்லை. முல்லையும் மல்லிகையும் திரு ஆத்தியும் செண்பகமும்
புஷ்ப குன்றுகளைப் போல் காட்சி தந்தன. அந்த மலர் குன்றுகளை சுற்றி பெண்மணிகள் வண்டுகளைப் போல் ரீங்காரம் செய்து கொண்டு மொய்த்தார்கள். புஷ்ப கடைகளின் அருகில் சென்றதும் வந்தியத்தேவன் அந்த பூக்கார வாலிபனை நினைத்து கொண்டான். அவனை மறுபடியும் பார்க்கக்கூடுமானால் எவ்வளவு சௌகரியமாயிருக்கும். இந்த நகரில் வசதியாக தங்குவதற்கு ஓரிடம் அவனை கேட்டு தெரிந்து கொள்ளலாம் அல்லவா? இப்படி எண்ணிய போதே சற்று தூரத்தில் அந்த வாலிபன் வந்து கொண்டிருப்பதை வந்தியத்தேவன் கண்டான். குதிரையிலிருந்து இறங்கி அவனை அணுகினான். தம்பி, பூக்குடலைகளில் ஒன்றையும் காணமே, பூவெல்லாம் எங்கே, விற்றாகிவிட்டதா என்றான். விற்பதற்காக நான் பூ கொண்டு வரவில்லை, கோயில் பூஜைக்காக பூ கொண்டு வந்தேன். பூவை கொடுத்தாகிவிட்டது, வீட்டுக்கு திரும்பி போகிறேன். எந்த கோவிலுக்கு நீ இந்த புஷ்ப கைங்கரியம் செய்கிறாய்? தளிக்குளத்தார் ஆலயம் என்று கேட்டதுண்டா? ஓஹோ, தஞ்சை தளிக்குளத்தார் என்று கேள்விப்பட்டிருக்கிறேன். அந்த கோவில்தான் போலிருக்கிறது. பெரிய கோவிலா அது? இல்லை, சிறிய கோவில்தான். கொஞ்ச காலமாக இத்தஞ்சையில் துர்க்கையம்மன் கோவிலுக்கு தான் மகிமை அதிகம். அங்கேதான் பூஜை, பொங்கல், பலி, திருவிழா, ஆர்ப்பாட்டங்கள் அதிகம். அரச குடும்பத்தாரும் பழுவேட்டரையர்களும் துர்க்கையம்மன் கோவிலுக்குத்தான் அதிகமாக போகிறார்கள். தளிக்குளத்தார் கோவிலுக்கு அவ்வளவு மகிமை இல்லை. தரிசனம் செய்ய ஜனங்கள் அவ்வளவாக வருவதில்லை. நீ இந்த புஷ்ப கைங்கரியம் செய்து வருகிறாயே, இதற்காக ஏதேனும் சன்மானம் உண்டா? எங்கள் குடும்பத்திற்கு இதற்காக மானியம் இருக்கிறது. என் பாட்டனார் காலத்திலிருந்து கண்டராதித்த சக்கரவர்த்தி விட்ட நிபந்தம் உண்டு. தற்சமயம் நானும் என் தாயாரும் இந்த கைங்கரியத்தை செய்து வருகிறோம். தளிக்குளத்தார் கோவில் செங்கல் திருப்பணியா அல்லது கருங்கல் பணி செய்திருக்கிறார்களா என்று வல்லவரையன் கேட்டான். அவன் வருகின்ற வழியில் பல செங்கல் கோயில்களுக்கு கருங்கல் திருப்பணி நடந்து கொண்டிருப்பதை பார்த்திருந்தபடியால் இவ்விதம் கேட்டான். இப்போது செங்கல் கோயில்தான். கருங்கல் திருப்பணி விரைவில் தொடங்கும் என்று கேள்வி. இந்த திருப்பணியை உடனே நடத்த வேண்டும் என்று பழையாறை பெரிய பிராட்டியார் விரும்புகிறாராம். ஆனால் என்று அந்த வாலிபன் தயங்கி நிறுத்தினான். ஆனால் என்ன? பராபரியாக கேள்விப்பட்டதையெல்லாம் சொல்வதில் என்ன பயன்? பகலில் பக்கம் பார்த்து பேசி இரவில் அதுவும் பேசாதே என்று சொல்ல கேட்டிருக்கிறேன். இதுவோ நாற்சந்தியும் கூடும் இடம், நம்மை சுற்றிலும் ஜனங்கள். இந்த மாதிரி இடத்திலே நின்றுதான் தைரியமாக எந்த ரகசியமும் பேசலாம். இந்த பெருங்கூட்டத்திலும் இரைச்சலிலும் நம்முடைய பேச்சு யார் காதிலும் விழாது. பேசுவதற்கு ரகசியம் என்ன இருக்கிறது என்றான் அந்த வாலிபன் வந்தியத்தேவனை கொஞ்சம் சந்தேகத்துடன் பார்த்து. ஆஹா, இந்த பிள்ளை நல்ல புத்திசாலி. இவனுடன் சிநேகம் செய்து கொள்வதில் லாபம் உண்டு. பல விஷயங்களை அறியலாம். ஆனால் இவன் மனதில் வீண் சந்தேகத்தை உண்டாக்கக்கூடாது. இவ்விதம் வந்தியத்தேவன் எண்ணி, ஆமாம், ரகசியம் என்ன இருக்கிறது? ஒன்றுமில்லைதான், போனால் போகட்டும். தம்பி, இரவு எங்கேயாவது நான் நிம்மதியாக தூங்க வேண்டும். வெகு தூரம் பிரயாணம் செய்து மிகவும் களைப்படைந்திருக்கிறேன். எங்கே தங்கலாம்? ஒரு நல்ல விடுதிக்கு வழிகாட்டி எனக்கு உதவி செய்ய முடியுமா என்று கேட்டான். இந்த நகரில் தங்குவதற்கு இடங்களுக்கு என்ன குறைவு? சத்திரங்கள் எத்தனையோ இருக்கின்றன. அயல் நாடுகளிலிருந்து வருகிறவர்களுக்கென்று ஏற்பட்ட இராஜாங்க விடுதிகளும் இருக்கின்றன. ஆனால் உங்களுக்கு இஷ்டமாயிருந்தால். தம்பி, உன் பெயர் என்ன என்று வந்தியத்தேவன் கேட்டான். அமுதன், சேந்தன் அமுதன். அடடா, எவ்வளவு நல்ல பெயர்! கேட்கும் போதே என் நாவில் அமுது ஊறுகிறதே. எனக்கு இஷ்டமாயிருந்தால் உன்னுடைய வீட்டுக்கு வந்து தங்கலாம் என்றுதானே நீ சொல்லத் தொடங்கினாய்? ஆமாம், அது எப்படி உங்களுக்கு தெரிந்தது? என்னிடம் மந்திர வித்தை இருக்கிறது, அதனால் தெரிந்து கொண்டேன். உன் வீடு எங்கே இருக்கிறது? நகர எல்லையை தாண்டி கூப்பிடும் தூரத்தில் எங்கள் பூந்தோட்டம் இருக்கிறது. தோட்டத்துக்குள்ளே எங்கள் வீடும் இருக்கிறது என்றான் அமுதன். ஆஹா, அப்படியானால் உன் வீட்டுக்கு நான் வந்தே தீருவேன். இந்த பட்டணத்து சந்தடியில் என்னால் என்றிரவை கழிக்க முடியாது. மேலும் உன்னை போன்ற உத்தம புதல்வனை பெற்ற உத்தமியை தரிசிக்க விரும்புகிறேன். என்னை பெற்ற அன்னை உத்தமிதான், ஆனால் துர்பாக்கியசாலி. அடாடா, ஏன் அவ்வாறு சொல்கிறாய்? ஒருவேளை உன் தந்தை? என் தந்தை இறந்துதான் போனார். ஆனால் அது மட்டுமில்லை, என் தாய் பிறவியிலேயே துர்பாக்கியசாலி. பார்த்தால் தெரிந்து கொள்வீர்கள். வாருங்கள், போகலாம். அரை நாழிகை நேரம் நடந்து அவர்கள் நகர்ப்புறத்துக்கு அப்பால் இருந்த பூந்தோட்டத்துக்கு வந்து சேர்ந்தார்கள். இரவில் மலரும் பூக்களின் இனிய மனம் வந்தியத்தேவனுக்கு அபூர்வ சுகமயக்கத்தை உண்டாக்கியது.
நகரத்தின் வீதிகளில் எழுந்த கோலாகல இரைச்சலும் சந்தடியும் அங்கே அவ்வளவாக கேட்கவில்லை. பூந்தோட்டத்தின் மத்தியில் ஓட்டு வீடு ஒன்று இருந்தது. பக்கத்தில் 2 குடிசைகள் இருந்தன. தோட்ட வேலையில் உதவி செய்த 2 குடும்பத்தார் அக்குடிசைகளில் இருந்தார்கள். அவர்களில் ஒருவனை அமுதன் அடைத்து வந்தியத்தேவனுடைய குதிரைக்கு தீனி வைத்து மரத்தில் கட்டி வைக்கும்படி கூறினான். பிறகு வீட்டுக்குள் அழைத்து சென்றான். அமுதனுடைய தாயாரை பார்த்ததும் வந்தியத்தேவனுக்கு அவளுடைய துர்பாக்கியம் இத்தகையது என்று தெரிந்துவிட்டது. அந்த மூதாட்டி பேசும் சக்தியற்ற ஊமை, காதும் கேளாது என்று தெரிந்தது. ஆனால் அந்த மாதரசியின் முகத்தில் கருணையும் அன்பும் நிறைந்து ததும்பியதை வந்தியத்தேவன் கண்டான். கூரிய அறிவின் ஒளியும் அம்முகத்திலிருந்து வீசியது. பொதுவாக ஏதாவது ஒரு அங்கத்தில் ஊனமுள்ளவர்கள் மற்றபடி சிறந்த அறிவு கூர்மை உள்ளவர்களாக விளங்குவது சிருஷ்டி விசித்திரங்களில் ஒன்று அல்லவா? அமுதன் சில சமிஞ்ஞைகள் செய்ததும் அந்த மூதாட்டி வந்திருப்பவன் அயல் தேசத்திலிருந்து வந்த விருந்தாளி என்று தெரிந்து கொண்டாள். முகபாவத்தினாலேயே தன்னுடைய பரிவையும் வரவேற்பையும் தெரிவித்தாள். சற்று நேரத்துக்கெல்லாம் இலை போட்டு அந்த அம்மாள் உணவு பரிமாறினாள். முதலில் இடியாப்பமும் இனிப்பான தேங்காய் பாலும் வந்தன. அந்த மாதிரி இனிய பலகாரத்தை வந்தியத்தேவன் தன் வாழ்நாளில் அருந்தியதில்லை. 10-12 இடியாப்பமும் அரைப்படி தேங்காய் பாலும் சாப்பிட்டான். பிறகு புலிக்கரியும் சோளமா பணியாரமும் வந்தன. அவற்றையும் ஒரு கை பார்த்தான். அப்படியும் அவன் பசி அடங்கவில்லை. கடைசியாக காற்படி அரிசிச்சோறும் அரைப்படி தயிரும் நுங்கினான். பிறகுதான் அவன் இலையிலிருந்து எழுந்தான். சாப்பிடும்போதே சில விஷயங்களை அமுதனிடம் கேட்டு தெரிந்து கொண்டான். தஞ்சை கோட்டைக்குள்ளே அப்போது சுந்தர சோழ சக்கரவர்த்தியையும் அவருடைய அரண்மனை பரிவாரங்களையும் தவிர இன்னும் முக்கியமாக யார் யார் இருக்கிறார்கள் என்று விசாரித்தான். பெரிய பழுவேட்டரையர், சின்ன பழுவேட்டரையர் இவர்களின் மாளிகைகளும் பரிவாரங்களும் அங்கு இருந்தன. தனபொக்கிஷம், தானிய பண்டாரம் இரண்டும் கோட்டைக்குள் இருந்தபடியால் அவற்றை பரிபாலிக்கும் அதிகாரிகளும் கணக்கர்களும் இருந்தார்கள். சுந்தர சோழரின் அந்தரங்க நம்பிக்கைக்கும் அபிமானத்துக்கும் பாத்திரமான அனிருத்த பிரம்மராயர் என்னும் அமைச்சரும் திருமந்திர ஓலை நாயகரும் கோட்டைக்குள்ளேதான் வசித்தார்கள். மற்றும் சின்ன பழுவேட்டரையரின் தலைமையில் தஞ்சை கோட்டையை காவல் புரிந்த வீரர்களும் அவர்களுடைய குடும்பத்தாரும் அங்கேயே தங்கியிருந்தார்கள். பொன் வெள்ளி நகை வியாபாரிகளும் நவரத்ன வியாபாரிகளும் பொன் ஆசாரிகளும் கோட்டைக்குள் இடம் அளிக்கப்பட்டிருந்தார்கள். பெரிய பழுவேட்டரையரின் கீழ் வரி விதிக்கும் வேலை பார்த்த நூற்றுக்கணக்கான அலுவலர்கள் இருந்தனர். துர்க்கை அம்மன் கோவில் கோட்டைக்குள்ளேதான் ஒரு மூலையில் இருந்தது. கோவில் பூசாரிகளும் பணிவிடையாளரும் கணிகையரும் கோவிலுக்கு அருகில் குடியிருந்தார்கள். இதையெல்லாம் தெரிந்து கொண்ட பிறகு அமைச்சர்கள் அனைவரும் தற்சமயம் கோட்டையில் இருக்கிறார்களா என்று வந்தியத்தேவன் கேட்டான். எல்லாரும் எப்படி இருப்பார்கள்? பற்பல காரியமாக வெளியிலே போய்கொண்டும் வந்து கொண்டும் தான் இருப்பார்கள். அனிருத்த பிரம்மராயர் சில காலமாக நகரில் இல்லை. அவர் சேர நாடு சென்றிருப்பதாக கேள்வி. பெரிய பழுவேட்டரையர் 4 தினங்களுக்கு முன்னால் வெளியே சென்றார். கொள்ளிடத்துக்கு வடக்கே நடுநாட்டுக்கு சென்றதாக கேள்வி. போனவர் ஒருவேளை திரும்பி வந்திருக்கலாம் அல்லவா? உனக்கு தெரியாதாக்கும். இன்று சாயங்காலம் பழுவூர் இளையராணியின் பல்லக்கு வந்தது. கோட்டை வாசலில் நானே பார்த்தேன். ஆனால் பழுவேட்டரையர் வரவில்லை. ஒருவேளை வழியில் எங்கேனும் தங்கிவிட்டு நாளை வரக்கூடும். தம்பி, இளவரசர் மதுராந்தகத்தேவரும் கோட்டைக்குள்ளேதான் தங்கியிருக்கிறாரா? ஆமாம், பழுவேட்டரையர் அரண்மனைக்கு பக்கத்தில் மதுராந்தகரின் மாளிகை இருக்கிறது. சின்ன பழுவேட்டரையரின் திருமகளை மணம் புரிந்த மருமகள் அல்லவா? ஓஹோ, அதுவும் அப்படியா? எனக்கு இதுவரையில் தெரியாதே. ரொம்ப பேருக்கு தெரியாதுதான். சக்கரவர்த்தியின் தேக அசௌகரியத்தை முன்னிட்டு திருமணத்தை கோலாகலமாக நடத்தவில்லை. நல்லது. மதுராந்தகத்தேவர் இப்போது கோட்டைக்குள்ளேதானே இருக்கிறார்? கோட்டைக்குள்ளேதான் இருக்க வேண்டும். ஆனால் மதுராந்தகத்தேவன் சாதாரணமாக வெளியில் வருவதில்லை. மக்கள் அவரை பார்க்க முடிகிறதும் இல்லை. சிவபக்தியில் ஈடுபட்டு பெரும்பாலும் யோகத்திலும் தியானத்திலும் பூஜையிலும் காலம் கழிப்பதாக கேள்வி. ஆனாலும் இத்தனை நாளைக்கு பிறகு கல்யாணம் செய்து கொண்டிருக்கிறாரே. ஆமாம், அது கொஞ்சம் வியப்பான காரியம்தான். கல்யாணத்துக்கு பிறகு மாப்பிள்ளை தேவனின் மனமே மாறி போயிருப்பதாகவும் சொல்கிறார்கள். நமக்கென்ன அதை பற்றி? பெரிய இடத்து பேச்சு பேசாமல் இருப்பதே நல்லது. சேந்தன் அமுதனிடம் இன்னும் பல விஷயங்களை கேட்டு தெரிந்து கொள்ளும் ஆவல் வந்தியத்தேவனுக்கு இருந்தது. ஆனால் அதிகமாக ஏதேனும் கேட்டு
சந்தேகத்தை கிளப்பிட அவன் விரும்பவில்லை. இத்தகைய சாது பிள்ளையின் சிநேகம் தனக்கு பேருதவியாயிருக்கும். தஞ்சையில் தங்க இம்மாதிரி ஒரு வீடு அகப்பட்டதும் தன்னுடைய அதிர்ஷ்டம்தான். அதையெல்லாம் கெடுத்துக் கொள்வானேன்? மேலும் நீண்ட பிரயாண களைப்புடன் முதல் நாள் இரவு கண் விழித்ததும் சேர்ந்து கொண்டது. கண்ணை சுழற்றி கொண்டு தூக்கம் வந்தது. சேந்தன் அமுதன் அவனுடைய நிலையை அறிந்து விரைவில் படுக்கை போட்டுக் கொடுத்தான். தூக்க மயக்கத்தில் கடைசியாக வந்தியத்தேவனுடைய மனத்தில் பழுவூர் இளையராணியின் திருமுகம் வந்தது. அப்பப்பா, என்ன அழகு, என்ன ஜொலிப்பு! அந்த மாயமோகன வடிவத்தை திடீரென்று அவன் பார்த்ததும் அடியோடு செயலிழந்து கண் கொட்டாமல் திகைத்து நின்றது இன்னொரு அனுபவத்தை அவனுக்கு நினைவூட்டியது. சிறுபிராயத்தில் ஒரு சமயம் காட்டு வழியாய் போய்க் கொண்டிருக்கையில் திடீரென்று படமெடுத்து ஆடிய பாம்பு ஒன்று அவன் முன் எதிர்பட்டது. அதன் அழகே அழகு, கவர்ச்சியே கவர்ச்சி. வந்தியத்தேவனால் பாம்பின் படத்திலிருந்து கண்ணை அகற்றவே முடியவில்லை, கண் கொட்டவும் முடியவில்லை. பார்த்தது பார்த்தபடி நின்றான். பாம்பு ஆடிக்கொண்டே இருந்தது. பாம்பு ஆடிய போது அதற்கிணங்க இவன் உடம்பும் ஆடியது. இதன் முடிவு என்ன ஆகியிருக்குமோ தெரியாது. திடீரென்று ஒரு கீரிப்பிள்ளை வந்து பாம்பின் மீது பாய்ந்தது. இரண்டும் துவந்த யுத்தம் தொடங்கின. அந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி கொண்டு வந்தியத்தேவன் ஒரே ஓட்டமாக ஓடி வந்து விட்டான். சீச்சி, என்ன உதாரணம்! இந்த புவன மோகினியான சுந்தராங்கியை படமெடுத்த பாம்புக்கா ஒப்பிடுவது? இவளுடைய பால்வடியும் முகத்தை ஒரு தடவை பார்த்தாலும் பசி தீர்ந்து விடுமே. நாளைக்கு அவளை மறுபடி காணப்போகிறோம் அல்லவா? அவளுடைய குரலிலேதான் என்ன மதுரம்! இவள் ஒரு அபூர்வமான அழகிதான். ஆனால் குடந்தை யோதிடர் வீட்டிலும் அரசியலாற்றங்கரையிலும் பார்த்த அந்த இன்னொரு பெண், அவளுடைய முகத்திலும் காந்தி ஒளிவிட்டது. அழகு சுடர்விட்டு இரண்டு முகங்களும் சுந்தர முகங்களாயினும் அவற்றுக்குள் எத்தனை வேற்றுமை! அதில் கம்பீரமும் பெருந்தன்மையும், இதில் மோகனமும் கவர்ச்சியும். இப்படி அவன் உள்ளம் இந்த இரு மங்கையரின் முகங்களையும் ஒப்பிட்டு கொண்டிருந்த போது மற்றொரு மங்கை வந்து குறுக்கிட்டாள். சர்வாதிகார கொடுங்கோல் அரசியான நித்திரா தேவி வந்தியத்தேவனை பரிபூரணமாக ஆட்கொண்டாள். கல்கியின் பொன்னியின் செல்வன் முதல் பாகம் 24ஆம் அத்தியாயம். காக்கையும் குயிலும். இரவெல்லாம் கட்டையைப் போல் கிடந்து தூங்கிவிட்டு காலையில் சூரியன் உதித்த பிறகே வந்தியத்தேவன் துயில் எழுந்தான். விழித்து கொண்ட பிறகும் எழுந்திருக்க மனம் வராமல் படுத்திருந்தான். மேலக்காற்று விற்றென்று வீச மரஞ்செடிகளின் கிளைகளும் இலைகளும் ஒன்றோடொன்று உராய்ந்து சோ என்ற சத்தத்தை உண்டாக்கி கொண்டிருந்தன. அந்த சுருதிக்கிணங்க ஒரு இளம்பிள்ளையின் இனிய குரல் சுந்தரமூர்த்தி சுவாமிகளின் தேவார பாடலை பண்ணுடன் பாடியது. பொன்னார் மேனியனே புலித்தாலை அரைக்கசைத்து மின்னார் செஞ்சடை மேல் மிளிர்கொன்றை அணிந்தவனே. இதை கேட்ட வந்தியத்தேவன் கண்ணை விழித்து பார்த்தான். அவனுக்கு எதிரே பூந்தோட்டத்தில் கொன்றை மரங்கள் சரம் சரமாக பொன்மலர்களை தொங்கவிட்டு கொண்டு காட்சியளித்தன. சேந்தன் அமுதன் ஒரு கையில் குடலையும் இன்னொரு கையில் அலக்கும் வைத்துக்கொண்டு வாயினால் பாடிக்கொண்டே கொன்றை மலர்களை பறித்து கொண்டிருந்தான். அதிகாலையிலே எழுந்து ஸ்நானம் செய்து திருநீறு புனைந்திருந்த சேந்தன் அமுதன் சிவபக்தனாகிய மார்க்கண்டனை போல் தோன்றினான். இப்படி இனிமையாகவும் அழகாகவும் பாடும் பிள்ளையின் குரலை கேட்க அவனுடைய அன்னை கொடுத்து வைக்கவில்லையே என்ற எண்ணத்துடன் வந்தியத்தேவன் எழுந்தான். அமுதனைப் போல் தானும் பூந்தோட்டம் வளர்த்து சிவகைங்கரியம் செய்து கொண்டு ஏன் ஆனந்தமாய் காலம் கழிக்க கூடாது? எதற்காக கையில் வாளும் வேலும் ஏந்திக் கொண்டு ஊர் ஊராக அலைய வேண்டும்? எந்த நேரமும் பிறரை கொல்லுவதற்கும் பிறரால் கொல்லப்படுவதற்கும் ஆயத்தமாக ஏன் திரிய வேண்டும்? இத்தகைய எண்ணங்கள் அவன் மனத்தில் உதித்தன. ஆனால் சிறிது நேரத்தில் மனம் மாறியது. சேந்தன் அமுதனைப் போல் உலகில் எல்லாருமே சிவபக்தர்களாயிருந்து விடுவார்களா? திருடர்களும் கொள்ளைக்காரர்களும் வஞ்சகர்களும் எளியவர்களை துன்புறுத்துவதில் களிப்படைகிறவர்களும் இருக்கத்தான் இருப்பார்கள். இவர்களையெல்லாம் அடக்கி நியாயத்தையும் தர்மத்தையும் நிலைநாட்ட அரசாங்கம் வேண்டும். அரசாங்கம் நடத்த அரசர்களும் அமைச்சர்களும் வேண்டும். இவர்களுக்கு ஆபத்து வராமல் பாதுகாக்க வேளக்கார படைகளும் வேண்டும். தன்னை போல் அரசர்களுக்கு ஓலை கொண்டு போகவும் ஆட்கள் வேண்டும். ஆம், என்று சுந்தர சோழ சக்கரவர்த்தியை பார்த்தே தீர வேண்டும். பெரிய பழுவேட்டரையர் திரும்பி வருவதற்குள் சக்கரவர்த்தியை பார்த்தால்தான் பார்த்தது.
அவர் வந்துவிட்டால் அது சாத்தியமில்லாமலே போகலாம். பூந்தோட்டத்துக்கு பக்கத்திலேயே இருந்த தாமரை குளத்தில் குளித்துவிட்டு வந்து வல்லவரையன் ஆடை ஆபரணங்கள் அணிந்து தன்னை நன்றாக அலங்கரித்து கொண்டான். சக்கரவர்த்தியை தரிசனம் செய்ய போகும்போது சாதாரணமாக போகலாமா? இதற்காகத்தான் அலங்கரித்து கொண்டானா? அல்லது பழுவூர் இளையராணியை அன்று மீண்டும் பார்க்க போகிறோம் என்கிற எண்ணமும் அவன் மனதிற்குள் இருந்ததா என்று நாம் சொல்ல முடியாது. காலை உணவுக்கு பிறகு சேந்தன் அமுதன் உச்சிவேளை பூஜை கைங்கரியத்துக்காக பூக்குடலையுடன் கிளம்ப வந்தியத்தேவன் சக்கரவர்த்தியின் தரிசனத்துக்காக புறப்பட்டான். இருவரும் நடந்தே சென்றார்கள். கோட்டைக்குள் குதிரையை கொண்டு போக வேண்டாம் என்று வல்லவரையன் முன்னமையே தீர்மானித்திருந்தான். குதிரை நன்றாக இளைப்பாற அவகாசம் கொடுப்பது அவசியம். சீக்கிரத்தில் அக்குதிரையை தான் துரித பிரயாணத்துக்கு உபயோகப்படுத்த வேண்டி வரலாம். யார் கண்டது? எப்படியானாலும் அது இங்கே இருப்பதுதான் நல்லது. கோட்டை வாசல் போய் சேரும் வரையில் அமுதனுடன் பேச்சு கொடுத்து இன்னும் சில விவரங்களை தெரிந்து கொண்டான். உன் அன்னையை தவிர உனக்கு உற்றார் உறவினர் யாரும் கிடையாதா என்று வல்லவரையன் கேட்டதற்கு அமுதன் கூறியதாவது, இருக்கிறார்கள். என் அன்னையுடன் கூட பிறந்த ஒரு தமக்கையும் தமையனும் உண்டு. தமக்கை காலமாகிவிட்டாள். தமையனார் கோடிக்கரை குழகர் கோயிலில் புஷ்ப கைங்கரியம் செய்கிறார். அத்துடன் இரவு நேரங்களில் கலங்கரை விளக்கத்தில் தீபமேற்றி பாதுகாக்கும் பணியும் செய்து வருகிறார். அவருக்கு ஒரு புதல்வனும் புதல்வியும் உண்டு. புதல்வி என்று நிறுத்தினான். புதல்விக்கு என்ன? ஒன்றுமில்லை. எங்கள் குடும்பத்திலேயே ஒரு விசித்திரம். சிலர் ஊமையாக பிறப்பார்கள். மற்றவர்கள் இனிய குரல் படைத்திருப்பார்கள். நன்றாக பாடுவார்கள். உன் மாமனின் மகள் ஊமையில்லையே என்றான் வந்தியத்தேவன். இல்லை இல்லை. அப்படியானால் நன்றாய் பாடக்கூடியவள் என்று சொல்லு. உன்னை காட்டிலும் நன்றாய் பாடுவாளா? அழகாயிருக்கிறது உங்கள் கேள்வி. குயில் காக்கையை விட நன்றாய் பாடுமா என்று கேட்பது போல் இருக்கிறது. பூங்குழலி பாடினால் சமுத்திரராஜா அலையெறிந்து ஓசை செய்வதை நிறுத்திவிட்டு அமைதியாக கேட்பார். ஆடு மாடுகளும் காட்டு மிருகங்களும் மெய்மறந்து நிற்கும். உன் மாமன் மகளின் பெயர் பூங்குழலியா? அழகான பெயர். பெயர் மட்டும்தானா அழகு? அவளும் அழகியாகத்தான் இருக்க வேண்டும். இல்லாவிட்டால் நீ இவ்வளவு பரவசமடைவாயா? மானும் மயிலும் அவளிடம் அழகுக்கு பிச்சை கேட்க வேண்டும். ரதியும் இந்திராணியும் அவளைப் போல் அழகியாவதற்கு பல ஜென்மங்கள் தவம் செய்ய வேண்டும். சேந்தன் அமுதனுடைய உள்ளம் சிவபக்தியிலேயே பூரணமாக ஈடுபடவில்லை என்பதை வல்லவரையன் கண்டுகொண்டான். அப்படியானால் உனக்கு தகுந்த மணப்பெண் என்று சொல்லு. மாமன் மகளாகியால் முறை பெண்ணும் கூடத்தானே. கல்யாணம் எப்போது என்று கேட்டான் வந்தியத்தேவன். எனக்கு தகுந்தவள் என்று ஒரு நாளும் சொல்ல மாட்டேன். நான் அவளுக்கு எவ்விதத்திலும் தகுதி இல்லாதவன். பழைய நாட்களிலே போல பூங்குழலிக்கு சுயம்பரம் வைத்தால் 56 தேசத்து ராஜாக்களும் வந்து போட்டி போடுவார்கள். தமயந்தியை மணந்து கொள்வதற்கு வானுலகத்திலிருந்து தேவர்கள் வந்தது போல் வந்தாலும் வருவார்கள். ஆனால் இந்த கலியுகத்தில் அவ்விதமெல்லாம் ஒருவேளை நடவாது. அப்படியானால் உன்னை மணந்து கொள்ள அவள் விரும்பினாலும் நீ மறுத்து விடுவாய் என்று சொல்லு. நன்றாயிருக்கிறது. இறைவன் என் முன்னால் தோன்றி நீ சுந்தரமூர்த்தியைப் போல் இந்த உடம்போடு கைலாசத்துக்கு வருகிறாயா அல்லது பூலோகத்திலிருந்து பூங்குழலியுடன் வாழ்கிறாயா என்று கேட்டால் பூங்குழலியுடன் வாழ்கிறேன் என்றுதான் சொல்வேன். ஆனால் நான் சொல்லி என்ன பயன்? ஏன் பயனில்லை? உனக்கு சம்மதமாயிருக்கும் போது அநேகமாக கல்யாணமானது போலத்தானே. எல்லோரும் பெண்களை கேட்டுக்கொண்டுதானா கல்யாணம் செய்கிறார்கள்? உதாரணத்துக்கு பெரிய பழுவேட்டரையர் 65 வயதுக்கு மேல் கல்யாணம் செய்து கொண்டிருக்கிறாரே. அந்த ராணியின் சம்மதத்தின் பேரிலா திருமணம் நடந்திருக்கும்? அண்ணா, அது பெரிய இடத்து சமாச்சாரம். நாம் ஏன் அதை பற்றி பேச வேண்டும்? முக்கியமாக உங்களுக்கு எச்சரிக்கை செய்கிறேன். நீங்கள் கோட்டைக்கு போகிறீர்கள். கோட்டைக்குள் பழுவேட்டரையர்களை பற்றி எதுவும் பேச வேண்டாம். பேசினால் ஆபத்து வரும். ஏது தம்பி, ஒரே அடியாக பயமுறுத்துகிறாயே? உண்மையைத்தான் சொல்கிறேன். மெய்யாக 2 பழுவேட்டரையர்களும் தான் இப்போது சோழ சாம்ராஜ்யத்தையே ஆளுகிறார்கள். அவர்களுடைய அதிகாரத்துக்கு மிஞ்சிய அதிகாரம் வேறு கிடையாது. சக்கரவர்த்திக்கு கூடவா அவர்களை விட அதிகாரம் இல்லை? சக்கரவர்த்தி நோய்வாய்ப்பட்டு கிடக்கிறார். பழுவூர்காரர்கள் போட்ட கோட்டை அவர் தாண்டுவதில்லை என்று ஜனங்கள் சொல்லுகிறார்கள். அவருடைய சொந்த புதல்வர்களுடைய பேச்சு கூட காதில் ஏறுவதில்லை என்கிறார்கள். அப்படியா சமாச்சாரம்?
பழுவேட்டரையர்களுடைய செல்வாக்கு அபாரமாய்த்தான் இருக்க வேண்டும். 2 வருஷத்துக்கு முன்னால் அவர்களுக்கு இத்தனை செல்வாக்கு இல்லை அல்லவா? இல்லை. அதிலும் சக்கரவர்த்தி தஞ்சைக்கு வந்த பிறகு பழுவேட்டரையர்களுடைய அதிகாரம் எல்லையில்லாமல் போய்விட்டது. அவர்களை தட்டி பேசுவதற்கே யாரும் கிடையாது. அனிருத்த பிரம்மராயர் கூட வெறுப்படைந்துதான் பாண்டிய நாட்டுக்கு போய்விட்டார் என்று கேள்வி. பழையாறையிலிருந்து சக்கரவர்த்தி தஞ்சாவூருக்கு எதற்காக வந்தார்? உனக்கு தெரியுமா தம்பி? நான் கேள்விப்பட்டதை சொல்லுகிறேன். 3 வருஷத்துக்கு முந்தி வீரபாண்டியன் போரில் மாண்டான். அச்சமயம் சோழர் படைகள் பாண்டிய நாட்டில் சில கொடூரங்களை செய்ததாக கேள்வி. யுத்தம் என்றால் அப்படித்தானே. மதுரை சோழ ராஜ்யத்துக்கு உட்பட்டு விட்டது. ஆனால் வீரபாண்டியனுக்கு அந்தரங்கமான சிலர் எப்படியாவது பழிக்கு பழி வாங்குவதென்று சபதம் எடுத்துக்கொண்டு சதி செய்கிறார்களாம். பழையாறையில் மன்னர் இருந்தால் அவரை பாதுகாக்க முடியாது என்றுதான் அவரை பழுவேட்டரையர்கள் தஞ்சைக்கு அழைத்து வந்து விட்டார்கள். இங்கே கோட்டையும் வலி உள்ளது, கட்டுக்காவலும் அதிகம். அதோடு சக்கரவர்த்தியின் உடம்பு நலத்துக்கு பழையாறையை காட்டிலும் தஞ்சாவூர் நல்லது என்று வைத்தியர்கள் சொன்னார்கள். சுந்தர சோழரின் உடம்பை பற்றி எல்லோரும் சொல்லுகிறார்கள். ஆனால் என்ன நோய் என்று மட்டும் யாருக்கும் தெரிவதில்லை. தெரியாமல் என்ன? சக்கரவர்த்திக்கு பக்கவாதம் வந்து 2 கால்களும் சுவாதீனம் இல்லாமல் போய்விட்டன. அடடா, அதனால் அவரால் நடக்கவே முடிவதில்லையோ? நடக்க முடியாது. யானை அல்லது குதிரை மீது ஏறவும் முடியாது. படுத்த படுக்கைதான். பல்லக்கில் ஏற்றி இடத்துக்கு இடம் கொண்டு போனால்தான் போகலாம். அதிலும் வேதனை அதிகம். ஆகையால் சக்கரவர்த்தி அரண்மனையை விட்டு வெளிக்கிளம்புவதே இல்லை. சில காலமாக சித்தம் அவளது சுவாதீனத்தில் இல்லை என்றும் சொல்கிறார்கள். ஆஹா, என்ன பரிதாபம்! பரிதாபம் என்று கூட சொல்லக்கூடாது அண்ணா. அதுவும் ராஜநிந்தனை என்று சொல்லி பழுவேட்டரையர்கள் தண்டனை விதிப்பார்கள். பழுவேட்டரையர் பழுவேட்டரையர் எங்கே யாரிடம் பேசினாலும் பழுவேட்டரையர்களை பற்றியே பேச்சு. அவர்கள் எவ்வளவு பராக்கிரமசாலிகளாயிருந்தால் என்ன? தனபொக்கிசம், தானிய களஞ்சியம், தஞ்சை நகர் காவல், ஒற்றற்படை எல்லாம் அவர்களுடைய வசத்தில் இருக்கும்படி சக்கரவர்த்தி விட்டிருக்க கூடாது. இவ்வளவு அதிகாரத்தையும் அவர்களிடம் விட்டதனால் அல்லவா சக்கரவர்த்திக்கு விரோதமாக சதி செய்ய தொடங்கிவிட்டார்கள். இவர்களுடைய சதி எவ்வளவு தூரம் பலிக்குமோ? அது பலிக்காமல் போக நம்மால் இயன்ற பிரயத்தனம் செய்ய வேண்டும். சந்தர்ப்பம் கிடைத்தால் சக்கரவர்த்திக்கும் எச்சரிக்கை செய்து வைக்க வேண்டும். இதற்குள் கோட்டை வாசல் வந்துவிட்டது. சேந்தன் அமுதன் தனது புதிய நண்பனை பிரிந்து தளிக்குளத்தார் ஆலயத்தை நோக்கி சென்றான். வந்தியத்தேவனோ எத்தனையோ மனக்கோட்டைகளுடன் அந்த கோட்டை வாசலை நெருங்கினான்.